நம் அனைவரையும் தாங்குகிறாள், பெருமானையும் தன் திருமார்பாலே தாங்குகிறாள். தன் திருமேனி முழுக்க பெருமான தாங்கி இருக்கிறவள் ஒல்லியோ. ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவித்தார், ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீரங்கேஸ்வரம் ஆசிரயே சிந்தாமணிமிவ உத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினா. திருவனந்தாழ்வான் மடியிலே இருப்பர், பெரிய பிராட்டியாருடைய திருமார்பிலே இருப்பர். நீங்க எங்கேயும் நாச்சியார் சன்னதிக்கு போய் சேவிச்சு பாருங்க, ஒரு பெரிய பதக்கம் வச்சு நீண்ட சங்கிலி சாத்திருப்பாளோ இல்லையோ. அநேகமாக அந்த பதக்கத்தை என்ன இருப்பார்னா அந்த ஊர் பெருமாளுடைய திருவுருவரமாக இருக்கும். அதே போல் பெருமாளுடைய திருமார்பில் போனால் அவர் ஒரு பதக்கம் சாத்தின்னு இருப்பார், நாச்சியார் பதக்கம் விடுவார். நீங்கள் நம்பெருமாளை போய் சேவிங்கோ, ஸ்ரீரங்க நாச்சியார் பதக்கம் சாத்தின்னு இருப்பார். ஸ்ரீரங்க நாச்சியார் போய் சேவிங்கோ, நம்பெருமாள் பதக்கம் சாத்தின்னு இருப்பார். இந்த பழக்கம் இன்னும் வரலன்னா இன்னும் அது அவளோட இருக்குன்னு அர்த்தம். இன்னும் இந்த பழக்கத்தை நாம கொண்டு வச்சுக்கலையோ இல்லையோ. நாம் ஏதோ பெருமாள் பதக்கம் தான் இன்னும் போட்டுக்கிறோமே தவிர தேவையில்லையே. அந்த திவ்ய தம்பதிகள் 2 பேரும் அந்த மாதிரி போட்டுருக்காளே, நாங்கள்லாம் இன்னும் போட்டுக்கலையேன்னா மனசில் இருக்கணும். அவர்களுக்கு நேரம் இருக்கு, நமக்கு மனசிலையாவது இருக்க வேண்டும் இல்லையோ. எதுக்கு சொன்னேன்? அப்படி பிராட்டி தான் பெருமான தன் திருவுள்ளத்தாலும் திருமார்பாலும் தாங்குகிறாள். விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம், பாதுகையும் பெருமானை தாங்குகிறாள். அதே போல பூமி பிராட்டியும் பெருமானை தாங்குகிறாள். விஸ்வம்பரா, விஸ்வத்தை தாங்குபவன் விஸ்வம்பரன், விஸ்வம்பரனையும் சேர்த்து தாங்குபவள் விஸ்வம்பரா. அப்ப அவளுக்கு எத்தனை பொறுப்பு அதிகமாயிடுறது. பகவானே தான் தாங்குறான்னா அவனால தாங்கப்படுற மொத்த மக்களையும் ரட்சிக்க வேண்டாமா? அதற்காகத்தான் பூமி பிராட்டி ஆண்டாளாக சிவில்லிபுத்தூரிலே அவதரித்தாள். இப்ப இந்த கதையை சரியா ஞாபகம் வச்சுங்கோ. வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசித்தான். அதை நமக்கு உபதேசிக்கிறதுக்காக பூமி பிராட்டி ஆண்டாளாக சிவில்லிபுத்தூரில் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக இருந்தாள். நல்ல கிருஷ்ண கதையை கேட்டு கிருஷ்ணகாமம் வளர்ந்துடுத்து. அது எப்படி நடத்திக்கலாம், கண்ணனை எப்படி கணவனை அடையலாம்னு யோசித்தா. அன்று கோகுல பெண்டிர்களெல்லாம் கணவனை அடையறதுக்காக நோன்பு நோற்றார்களாமேன்னு தெரிஞ்சுனுட்டா. அப்ப நாமும் நோன்பு நோற்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. நாம நோன்பு நோற்கிறதுன்னா அது எப்படி அன்று பண்றதை இன்று பண்ணலாமான்னா அனுகரித்து தரிக்கலாம்ங்கிறதையும் புரிஞ்சுனுட்டா. அப்ப அனுகார முதிர்ச்சியாலே இடநடையும் விடமுடியும் இடப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டது. அந்த அனுபவ பரீவாகமான திருவாக்கு கிருஷ்ணானுபவமே திருவாக்காக புறப்பட்டு திருப்பாவை 30 பாசுரங்களான இன்னைக்கும் உலகத்தை நனைத்து வாழ்வித்து கொண்டிருக்கும் பிரபந்தமாய் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படி ஆண்டாள் பாடியிருக்காள்னா அதைத்தான் இப்ப பராசர பட்டர் தெரிவிக்கிறார். நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சரஜ நிகழிதம் யாபலாத்கிருத்திய புங்கே கோதாதஸ்ஸை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். சுப்தம் கிருஷ்ணம், கண்ணன் தூங்கிவிட்டார். நம்ம தானே தூங்குவோம், கண்ணனே தூங்கிப்படுவாரான்னா நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா அவர் எழுந்துட்டு இருப்பார். நாம தூங்கி போயிட்டோம்னா அவர் முழிச்சுட்டு இருப்பார். நாம முழிச்சுன்னு விட்டோம்னா அவர் தூங்கி போடுவார். நம்ம வாசல்ல காவலாளிய வீட்டுக்கு காவலுக்காக வைக்கிறோம் பாருங்க, அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா உள்ள இருக்கிறவா தூங்கவே முடியாது, அவ முழிச்சுட்டு தான் இருக்கணும். அவர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தாருன்னா தான் முதலாளி நிம்மதியா தூங்க முடியும். அவரே தூங்கி போயிட்டாருன்னா அப்ப இவரையும் சேர்த்து நான் தான் காவல் காத்துட்டு இருக்கணும். இதுதான் நிலைமையாயிடும். அதனால கண்ணனும் அதே போல மக்களை எல்லாரையும் எழுப்பி எங்க பக்தியே காணமேன்னு நன்னா எழுப்பி விட்டுட்டாருன்னு வச்சுங்கோ, நாம பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா அவர் போய் தூங்கி போடுவார். ஆனா நமக்கு பக்தி இல்லை, நன்னா தூங்கிட்டு இருக்கோன்னு வச்சுங்கோ, அவர் ஊரா போய் எல்லாரையும் எழுப்பிண்டே இருப்பார். அப்ப நாம முழிச்சுன்னுட்டா அவர் தூங்குவார், நாம தூங்கி போயிட்டோம்னா அவர் முழிச்சுடுவார். இப்ப அவர் என்ன பண்ண வைக்கணும்? அவர் எப்பவும் தூங்கிட்டு இருக்கணும். அதுதான் அவருக்கு சரி. ஒரு ராஜகுமாரன் இருந்தா கைங்கரி பண்ணிட்டே இருக்க வேண்டாமா? அவர் திருமேனி பரிவோட பார்த்துக்கணும் இல்லையோ. இந்த ஜகத்தை சிருஷ்டித்த ஒரு வியாபாரமே போதும், அவர் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. மேலும் பகவான் முழிச்சுட்டு இருந்தா தான் நம்மளை ரட்சிக்கிறான்னா, அவர் தூங்கிட்டு இருந்தா இன்னும் நன்னா ரட்சிச்சிருவார். ஏன்னா பகவான் ரட்சிப்பது தன்னுடைய சங்கல்பத்தாலே அன்றி தன் செயல்களாலே அல்ல. அவர் கைகால தூக்கி எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை, தன் சங்கல்பத்தினாலேயே ஜகத்தை ரட்சித்து விடுகிறார். அதனால யோக நித்ரான்னு சொல்லுவார்கள். பெருமாள் சேனிச்சுருக்காருன்னா உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். தூங்குறாப்பல் அப்படி கண்ணை பாதி மூடின்னு இருப்பார், தூங்க மாட்டார். ஜகத்ரக்ஷண சிந்தான்னு அதுக்கு பேர். நம்மாழ்வார் கடைசி பதிகத்தில் முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு பாடினாரே. முனியேன்னு சொன்னா மனநசீலகா முனி, நினைத்து கொண்டே இருக்கிறான் எப்படி ஜகத்தை ரட்சிக்கலாம். அந்த நினைவின் ஊற்றாக பிறந்தவள் தான் ஆண்டாள். லோகத்தை ரட்சிப்பதற்காகவே ஆண்டாளை பிறப்பிப்போம். இவளை பிறப்பிச்சதுனால என்னென்ன ஏற்றம் வந்துருத்து? இப்போ ஒரு பெண்ணை கொண்டு ஊரை திருத்தலாம், ஒரு சிறுமியை கொண்டு ஊரை திருத்தலாம்,
அதே போல எத்தனை வருஷத்துக்கு பழமையாக இருந்தாலும் அது கொண்டு ஊரத்திருத்தலாம். தமிழ் பிரபந்தத்தை கொண்டு ஊரத்திருத்தலாம். 30 பாசுரங்களை கொண்டு ஊரத்திருத்தலாம். ஒரு சின்ன உபாயத்தினால பகவான் அடைஞ்சுள்ளான். இந்த உயர்ந்த கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் பெருமான் ஆண்டாளை பிறப்பித்தான். பக்தர்கள்னா ஆண்களாத்தான் இருக்கணுமா? ஆழ்வார்கள் ஆண்டாள் மட்டும் பிறக்காம போயிருந்தா பெரும் புகார் அதுதான் வெடிச்சிருக்கும். என்னைக்கா இருந்தாலும் இப்போ பெண்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து பெரிய கடுதாசி எடுத்துன்னு வந்திருப்பா. பத்தில இந்த பகவான் அவதாரம் பண்ணச்சேவே ஏற்கனவே பெண்ணா பிறக்கவே இல்லை. ஒன்று மோகினின்னு பிறந்துவிட்டா அதுவும் கொஞ்ச நாள் இருந்துட்டு பரப்பிட்டு போயிட்டார். மற்ற சமயத்தில் ஏன் பிறக்கவே இல்லைன்னா அந்த குறதீரத்தான் அழ்வார்களில் ஒருத்தராக பிறந்துவிட்டார். பெருமான் பிறக்காது போயிருந்தா என்ன? இப்போ ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்காளோ இல்லையோ. அதனால 10 ஆழ்வார்களுக்கு நடுவிலே ஓர் பெண் குழந்தை பிறந்தாள். அப்பவா சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? அண்ணன் தம்பிகள் 10 பேர், சிற்றப்பா பெரியப்பா நடுவப்பா எல்லாரும் இருந்தா. யாருக்கும் பொண்ணு இல்லை. ஒரே ஒரு பொண்ணு பிறந்தது அந்த கிரகத்திலே. அப்போ மொத்த சொத்து அந்த பொண்ணுக்கு தானே ஸ்திரீதனம். 10 ஆழ்வார்கள் அவதரித்தார்கள், ஒருத்தருக்கும் பொண்ணு இல்லை. அப்பவா சொத்தத்தனி யாருக்கு போய் சேரும்? அத்தனையும் ஆண்டாள் ஒத்திக்குத்தான் போய் சேரும். இன்னும் ஒரு 10 கோடி தேருமா? 20 கோடி தேருமான்னா ஞானம் பக்தி வைராக்கியம் மட்டும்தான் தேரும். வேற ஏதும் அவர்களிடத்துல கிடையாது. அதீத ஞானம், பகவானிடத்துல பக்தி, மற்ற விஷயத்துல வைராக்கியம், இதுதான் ஆழ்வார்களிடத்தில் இருந்த ஒரே சொத்து. அந்த சொத்த மொத்தத்தை ஆண்டாளிடத்திலே கொடுக்க அவள் 30 பாசுரங்கள் பாடியிருக்கிறாள். இது சங்கத்தமிழ் மாலை 30. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் 5 மைந்து. வேதங்கள் அத்தனைக்கும் வித்து. இதில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை பார்த்தால் ஒரு சொல்லுக்கும் ஒரு வேதாந்த வாக்கியத்தை தெரிஞ்சுடலாம். இதில் ஆண்டாள் பாசுரம் பாடியிருக்காள்னா ஒரு பாசுரத்துக்கும் வியாக்கியானத்தை உற்று நோக்கினோம்னால் அது பெரியவாச்சான் பிள்ளையோ அழகிய மணவாள பெருமாள் நாயனாரோ அல்லது சுவாபதேசம் சாதித்த முன்னோர்களோ இவர்கள் எல்லாரும் வேதாந்த வாக்கியத்தை எடுத்தெடுத்து இதோ இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு இந்த பாட்டில் அர்த்தம் இருக்குது, இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு இந்த பாசுரத்தில் அர்த்தம் இருக்குது என்று விடாமல் சொல்லுகிறார்கள். அதனால இத்தை கோதோபனிஷத்துன்னு சொல்லலாம். போதனாச்சியார் பாடின உபனிஷத்து கோதோபனிஷத்து, பெருமான் பாடின உபனிஷத்து கீதோபனிஷத்து, எப்போதும் இருக்கிற உபனிஷத்து தசோபனிஷத்து. அப்போ 10 உபனிஷத்துக்கள் உண்டு. அதை பிழிந்துதான் கண்ணன் கீதையாக கொடுத்தார். அந்த கிருஷ்ணகாமத்தோட ஆண்டாள் பாடினதுதான் திருப்பாவை 30 பாசுரங்கள். 30 பாசுரங்களும் எப்போது பிறந்தனான்னு பார்த்துட்டோம். ஏன் பிறந்தன? கண்ணன் தூங்கிட்டு இருக்கார். எங்கே? நீளா துங்க ஸ்தனைதிகர்தடி சுப்தம். நீளாதேவி நாச்சியார் தூங்கியிருக்க அவருடைய உயர்ந்த திருமார்பிலே தன் தலையை வைத்து கொண்டு கண்ணனும் தூங்கிவிட்டான். நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். அந்த கண்ணனை போய் ஆண்டாள் தட்டி எழுப்புறா. உத்போத்திய கிருஷ்ணம். கண்ணன் மெதுவா கண்ணை கவித்து கொண்டு எழுந்திருந்து தூங்கிட்டு இருக்கிறவர் எதுக்காக எழுப்புகிறீர் என்று கேட்டான். நாம சில பேர் தூங்கிட்டு இருக்கிறச்சே வழக்கு போடுவோம். அவள் இன்னும் தூங்கிட்டு இருப்பா, நமக்கு தூக்கம் வராது, சீக்கிரம் எழுந்துனுடுவோம். எழுந்துனுட்டா சில பேர் பழக்கம் தூங்குறவா தூங்கிட்டு போறா, அவள் எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு விட்டுடுவா. இன்னும் சில பேர் நானே தூங்கலை, இவர் இதுக்காக தூங்குறதுன்னு நினைக்கிற இல்லையோ. அப்போ வழக்க போடுவா, விசிறியை நிறுத்துவா, தடால்னு ஏதான பாத்திரத்தை எடுத்து போடுவா, கதவை திறப்பா, தாப்பா போடுவா. இதெல்லாம் பண்ணியிருந்தா கடைசியில் அவள் எழுந்துருவா. எழுந்துருந்தா ஓ தூங்கிட்டு இருந்தீளா எழுந்துட்டீளா அப்படின்னு கேட்டோம்னா அதைத்தான் நான் ஒழுங்கா பண்ணியிருந்தேன், என்னை எழுப்புறேன்றாளோ இல்லையோ. கண்ணன் உறங்கி இருந்தார். உறங்கின கண்ணன் ஆண்டாள் எழுப்பிட்டு என்னத்துக்கு எழுப்பினேன்னு கண்ணன் கேட்கிறார். ஒரே ஒரு அர்த்தத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக எழுப்பினேன், சீக்கிரம் சொல்லுன்னு கண்ணன் சொல்ல. பாரார்த்தியம் ஸ்வம் 2 வார்த்தையில் முடிச்சுடுறேன். என் உபன்யாசம் 30 நாளிலே வளவளான்னு பேச தெரியாது. பெண்கள் சுருக்கமாக பேசுவாங்கிறதுக்கு ஆண்டாள் தான் சாட்சி. பேசணுங்கிறதுக்கு பேசுவாங்கிறதுக்காக இல்லை, இப்போ பெண்கள் சுருக்கமாக தான் பேசணுங்கிறதுக்காக ஆண்டாள் சாட்சி. இப்போ பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி. வேதாந்தத்தில் அத்தனையும் சொன்ன ஒரே கருத்து, நான் எனக்குரியவள் அல்லள், ஆத்மா ஒன்னொன்னும் பகவானே உனக்குரியவன், ஆத்மா உனக்குரியது, உன் தொண்டர்களுக்குரியதுங்கிறத சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். சொன்னீரே புறப்படலாமான்னா எப்போ உனக்குரியவளோ அப்போ நான் கைங்கரி பண்ணணுமே. பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி. அவள் அத்தியாபிகா. அத்தியாபகர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் கார்த்தால எவ்வளவழகா வேத கோஷம் கேட்கறது, சாயங்காலமான வேத கோஷம் கேட்கறதுன்னு அத்தியாபக சுவாமி உட்காந்துருப்பார். வாத்தியார் சுவாமி உட்காந்து பட்டு பிள்ளைகள் முன்னாடி இருப்பா. இவர் கையில் சின்ன பெரம்பு வச்சுப்பார். பெரம்பு வச்சுன்னா தானே ஒழுங்காக வருங்கிறதுக்காக பெரம்பு வச்சுருந்து சொல்லிக் கொடுத்தா. இப்போ ஆண்டாள் தான் அத்தியாபிகா. ஆனால் இங்கே நிறையா மாணவர்கள்லாம் இல்லை, ஒருத்தர் தான் உட்காந்துருக்கார் கண்ணன். ஆண்டாள் தான் வாத்தியாஸ்தானத்தில் உட்கார்ந்து விட்டார். கேட்டுக்கிறதுக்கு வித்தியார்த்தி வேணுமேன்னா கண்ணன் இருந்து விட்டார். சோச்சிஷ்டாயாம் சரஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே. எதை ஆண்டாள் சொல்லி கொடுத்தாள்? 30 பாசுரங்களை. ஒரு பாசுரமாக ஆண்டாள் பாடுறா.
கண்ணன் கைகூப்பிண்டு கேட்டு இருக்கணும். அவர் தான் சிஷ்யன். இப்போ பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வ உச்சிஷ்டாயாம். உச்சிஷ்டம்னா நம் வாய் மிச்சல். உச்சிஷ்டத்தை உண்றதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு பிரசாதம் கொடுக்குறாள்னா அது உச்சிஷ்டத்தை உண்ணுதல். ஸ்வச்சிஷ்டாயாம், தன்னுடைய வாய் வார்த்தை மிச்சமாக வார்த்தைகள் பிறந்தன. சிரஜி நிகழித்தம், அதையே மாலையாக தொடுத்தாள் திருப்பாவைங்கிற மாலை. சிரஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்தே, தன் வாய் வார்த்தையை கிடுகிடுகிடுன்னு வெளியில 30 பாசுரமா எடுத்து மாலையா கட்டி அந்த மாலையால கண்ணனை இழுத்து கட்டி வச்சுட்டாலும். இப்ப நீ எப்படி என்ன நரகத்துக்கு அனுப்புறேன்னு பார்ப்போம். இப்ப நீ எப்படி என்ன பூமண்டலத்திலே சம்சாரத்தில் அழுத்துறேன்னு பார்ப்போம். உன்னை ஒன்றும் பண்ண விட மாட்டேன். மோட்சம் கொடுத்தியானா கைங்கரியம் கொண்டியானா அவுத்து விடுறேன். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் சரஜினிகளித்தம் யா பலாத்கிருத்திய புங்தே, யாருத்தி கண்ணனை பலாத்காரம் பண்ணி அனுபவித்தாளோ அவரா வந்துடலே, உட்கார்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டா. யார் பலாத்கிருத்திய புங்தே கோதா, அப்படிப்பட்ட கோதை கோதநாச்சியாரை தஸ்ஸை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா, மறுபடியும் மறுபடியும் வணங்குகிறோம். நமஹா 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 என்று சொல்லி போற்றுகிறோம். ஏனெனில் அந்த மாலையால கட்டப்பட்ட கண்ணன் எனக்கும் கட்டுப்பட்டு அருள் புரியணும் இல்லையோ, அதற்காகத்தான். எங்கிட்ட அந்த மாலை இல்லையே, கண்ணனை கட்டுவிட்டா நன்னத்தான் இருக்கும். ஏன்னா அவர் யாருக்கும் வசப்படாதவர். அவரை கட்டினா நாம கட்டுக்கள்ல இருந்து விடுபட்டுள்ளான். பகவான் நமக்கு கட்டுப்பட்டுட்டா நமக்கு சம்சாரங்கிற கட்டு ஏதும் செய்யாது. ஆனா அவரை கட்டுப்படுத்த முடியல. அவரை கட்டுறதுக்கு ஒரு மாலை, ஒரு கயிறு தான் பாமாலையான திருப்பாவை 30. யா பலாத்கிருத்திய புங்தே கோதாதஸ்ஸை நம இதமிதம் பூயையேவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்விதயம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஆண்டாள் அரங்கனுக்கு 30 பாசுரம் பாடினாள்னு இந்த பாட்டு சொல்றது. சிவிலிபுத்தூர்லேயே தானே இருந்தா, ஸ்ரீரங்கத்துக்கு போகவே இல்லையேன்னா. எங்கு யார் போலேன்னாலும் போய் சேர்றது அவருக்கு தான். என்னைக்கும் சேராதனவளவோ பெரும் செல்வர்க்குன்னு சொல்லுவார்கள். ஒருத்தர் ஏற்கனவே பணக்காரராக இருந்தா ஊரில் இருக்க எல்லா சொத்தும் அவர்கிட்ட தான் போயிட்டே இருக்கும். ஏழை ஏழையாகவே ஆயின்றிருப்போம், பணக்காரன் பணக்காரனேவா ஆயின்றிருப்போம். இந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரே பெரும் பணக்காரர், எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் அவரிடத்துல தான் இருக்கணும். எங்கே யார் வேணா பிறக்கட்டும் அவர்கிட்ட வந்து சேர்ந்துடணும். தொண்ட நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் எப்பவுமே வம்பு. எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் இங்கே தான் பிறப்பா. பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், திருக்கச்சினம்பிகள், ராமானுஜர், முதலியாண்டான், கூரத்தாழ்வான், வேதாந்த தேசிகன், எம்பார், இன்னும் எத்தனை பேர் வேணும்? சம்பிரதாயத்தில் இருக்கிற இத்தனை பேரும் தொண்ட நாட்டில் பிறந்திருக்கா. ஒத்தரானு இங்கே இருந்தார்களோன்னா எல்லாம் ஸ்ரீரங்கம். அப்போ பெற்று கொடுக்கறதெல்லாம் நாம பண்ணணும். ஆனால் அனுபவிக்கிறதெல்லாம் திருவரங்கநாதனான்னா அவர் கொடுத்து வைத்தவர். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர சொத்து அவரது. அப்புறம் எங்கிருந்து சுவாமி அனுபவிச்சா என்ன? எங்கேயோ நிலப்பலம் இருக்கும், 100 ஏக்கரா காணி நிலம் திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ இருக்கும். சொந்தக்காரர் சென்னையில் உட்காண்டிருப்பார். அங்கே விளைச்சதுன்னா போகம் விளைஞ்சவொடனே இங்கே கொண்டு கொடுக்கணும். சுவாமி அங்கே இருக்கே சொத்துன்னா சொத்து என்னது? அது எங்கிருந்தா என்ன? அதனால திருவரங்கநாதனுடைய சொத்து எந்த இடத்துல இருந்தாலும் அது கடைசியில் அவரிடத்தில் தான் போய் சேரும். ஏன் உயர்ந்த மதுரா பட்டணம் கண்ணனை பெற்றதே, பெற்ற பட்டணமாக அனுபவிச்சது. கோகுலன்னா மொத்தத்தை அனுபவிச்சது. பெத்தத்துக்காக அனுபவிச்சிட முடியாது. நம்ம பாரத தேசத்தில் கூட நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்போம். ஆனால் அதெல்லாத்தையும் வேற நாட்டுக்கார எடுத்துன்னு போய் அவள் அனுபவிச்சுருப்பா. இது அன்னிலேருந்தே நமக்கு பழக்கம். இது புதுசே இல்லை. இப்போ இது ஆண்டாள் நாள்லேருந்தே பழக்கம். இது ஸ்ரீரங்கநாதன் நாள்லேருந்தே நமக்கு பழக்கம்தான். ஆண்டாள் பாடின 30 பாசுரங்களும் அரங்கநகர் அப்பனுக்காக, அரங்கநாதனுக்காகவே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை. ஏனெனில் இந்த பாசுரத்தில் ஏன் அரங்கன்னு சொல்லிட்டாள்னா, கண்ணனை காதலித்து கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை ஆண்டாளிடத்தில் இருந்தாலும் கடைசியில் ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் நடந்தது அரங்கநாதனுடைய தான். அரங்கனே ஆயன், ஆண்டாளே ஆய்ச்சி. ஆயனுக்கு ஆய்ச்சி பாடிய சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. ஏனெனில் கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதூன்னு திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். அப்ப கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் கண்ணன், அவனார் அண்டர்கோன் அணி அரங்கன். அப்ப கண்ணனே அரங்கன். கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை படிமினீரே. தொண்டரடிப்புடியாழ்வாரை பற்றி சொல்லச்சே, மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர். கற்றினம் மேய்த்த மற்றொன்றும் வேண்டா மதிலரங்கர். மதிலரங்கர்